வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் ஆக்டிவ்ஸ். இன்றைக்கி நம்மளோட என்ன பார்க்க போகிறோம்னா எந்திரன் ஸ்பூஃப் வீடியோ பார்ட் 2 வீடியோ தான் நம்ம வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஏகப்பட்ட பேர் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டீங்க. ஸோ அதுக்காகவே இந்த வீடியோ வந்து போடுறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க அந்த வீடியோவை போய் ரியாக்ட் பண்ணிடுவோம். கேட்டூன்ஸ் Activate command mode. ஓ போரா வந்துட்டாங்க. Activating command mode. என்ன ரோபோட் இப்படி போய் கிடக்கு? Interesting. கொஞ்சம் சீக்கிரம் தான் எந்திரிய. அட இரியா, வாய்ஸ்ட்டுக்குலாம் எந்திரிக்க முடியாது. என்ன வருதோ அதான் பண்ண முடியும். எந்திரிக்க முடியல பாவம். எரி சிட்டா. ஏயா இப்பதானே ஸ்டாண்ட்னு சொல்லி எந்திரிக்க சொன்னேன். அடே அது சிட் இல்லடா சிட். ஓ அது சிட்டா. செம காமெடி. என்ன நீ ஷிட்டுன்னு சொன்னால் சிட்டுன்னு நினச்சிக்கிச்சு. அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்க. எந்திரிக்க மாட்டேன், உட்காந்துருவேன். அதுவும் 1/2 மணி நேரம் கழிச்சு தான் உட்காருவேன். பரவாயில்லையா? ரோபோவே மிரட்டுது. எதிரி அப்படி மரியாதை பேசி பழகு. அதானே ரோபோட்டுக்கு மரியாதை கொடுக்கணும். ஐயா சும்மா நின்று வேடிக்கை தானே பாக்குறேன். வந்து எழுப்பி விட்டா டக்குன்னு எதிர்த்துருவேல. வேற லெவல். அப்பாடா ஒரு வழியா எந்திரிச்சாச்சு. டாஸ்க் கம்ப்ளீட்டட். என்ன டாஸ்க் கம்ப்ளீட்டடா? டாய் முட்டாள் ரோபோட், நீ செய்ய வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்கு. யோ எந்திரிக்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டப்பட்டனே, என்கிட்டயா வேலை வாங்க பாக்குறேன். இந்த மனுஷ பயல்களே இப்படித்தான். பாவம் ரோபோட்டே கதற விடுறாரு. மனுஷங்களே அடிச்சு கொள்வாங்க. காசு பண்ண வச்சிருந்தா அவங்க கிட்ட பல்ல காட்டிக்கிட்டு வேலை செய்வாங்க. காசு இல்லைன்னா தூக்கி போட்டு மிதிப்பாங்க. அது கரெக்ட். என்னமோ உண்மை. நான் சொல்றத மட்டும் செய். வாக்குனா நடக்கிறத சொல்றியா? அதெல்லாம் முடியாது. வேணும்னா வாக்கு வேணா குடுக்குறேன், என்னால நடக்க முடியாதுன்னு. செம காமெடி. என்னடா சொல்லிட்டு இருக்க? ஏன் நடக்க முடியாது? ஆட பேட்டரி தீர்ந்து போயிரியா? எந்திரிச்சதுக்கே 50% காலி. 50% காலி ஆகுதுன்னு நெட் ஆகுது. பேசிட்டு இருக்கும்போது 10 போச்சு. இனி உட்கார சொன்னேன்னு வை, முழுசா உட்கார முடியாது. இந்த கக்கூஸ் போனவனுக்கு கை கால் இழுத்த மாதிரி பாதியிலே நிக்க வேண்டியது. செம காமெடிங்க. பாடுபட்டுக்கிட்டு இருக்க. சரி, அந்த கண்ணெடுக்கு வா. ஏயா ஏற்கனவே கண்ணு மங்களாதையா தெரியுது. இந்த கண்ணையும் புடிங்கிட்டா ஒரு இளவும் தெரியாது. அப்புறம் நீ முட்டாள் கன் எடுக்க சொன்ன கண்ண எடுக்கணும். எடுக்க சொன்ன துப்பாக்கி எடு. ஓ துப்பாக்கியா? அப்படி தெளிவா சொல்ல வேண்டியதானே. ஆமா அது எங்க இருக்கு? அட சோம்பேறி கம்னாட்டி, உன்னை சுத்தி முத்தி பாடுறா, அங்கதான்டா இருக்கு. அட நானா தேடுனா சார்ஜ் போயிருமியா, அதனாலதான் உன்னை ரொம்ப இது பண்ணுது ரோபோட்டு. கண்ணை காணோம். எது கண்ணை காணமா? ஏயா இப்பதானே இருக்கு சொன்ன, அதுக்குள்ளே காணமா? திருப்பி கம்னாட்டி லேபா இருக்கு. பேசாம வேற லெவல். கரூர் பக்கத்து போயிட்டு 2 கறவை மாடு வாங்கி மேப்பம் வர்றியா? ஆனா சாணி நீதாப்பா ஆளணும் பாத்துக்க. செவட்டு மாடே நான் சொல்றத கேள்றா. இப்ப நான் சொல்றது கண்ணு கிடையாது, கண்ணு. உன்னோட இடது கண்ணை காணட்டா? ஓ என்னோட கண்ணை காணமா? அதே நீ இருட்டுக்குள்ள நிக்கிற மாதிரி தெரியுதா? இருட்டடிக்கிற மாதிரி இருக்க. அப்புறமாட்டி தேடி எடுத்துக்கலாம். ஆனா இதுக்கும் சேர்த்து சார்ஜ் போகும் பாத்துக்க. இதுக்கு கூட வாடா சார்ஜ் போகும். வேற செம காமெடியா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. டப்பிங் வேற லெவல்ல வந்து இருக்கு. ரோபோ வந்து போராவை போட்டு கலாய்க்குரு. பாவம் அவரு பேச முடியாம என்ன பேசுறேனே தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரு. டப்பிங் வேற லெவலுங்க. உண்மையாவே செம்ம காமெடியா வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ரோபோட்டே வந்து சயின்டிஸ்ட்டை கதற விடுறது வேறு லெவலில் வந்து கதற விட்டுட்டுருக்கு. ஸோ செம்மையாக வந்து ஃபன்னாக வந்து பேசிக்கிட்டு இருக்கு. நல்லா இருக்கு பார்க்குறக்கு. பின்ன சும்மாவே நொட்டுவாங்க வாங்க. எல்லாத்துக்குமே சார்ஜ் வேணுமியா? சார்ஜ் கருமம். சரி, லெஃப்ட்ல இருக்க டேபிள்ல ஒரு கன் இருக்கு, அதை எடு. ஓகே பாஸ், இந்த 2 நிமிஷத்துல எடுக்கிறேன். எது 2 நிமிஷமா? 2 நிமிஷமா? ஆமா, நான் நம்ம புஷ்பா ஃபேன். எல்லாமே 2 நிமிஷத்துல பண்ணுவேன். புஷ்பா ஃபேனா? அப்பாடா
கன் எடுத்தாச்சு. இன்னைக்கு எவ்வளவு வேலை பார்க்க வேண்டியிருக்கு. இன்ட்ரெஸ்டிங். நாட் இன்ட்ரெஸ்டிங், டிஸ்கஸ்டிங். பாஸ் இங்க பாருங்களே, இந்த போஸ்ட்ல என்ன பாக்குறதுக்கு அப்படியே துப்பாக்கி விஜய் மாதிரி இருக்குல்ல? செம காமெடி பண்ணிதியா? இல்லையே. சரி, அப்ப இந்த போஸ்ட்ல பாக்குறதுக்கு அப்படியே குட்பேடக்லி அஜித் குமார் மாதிரி இருப்பானே? குட்பேடக்லி அஜித் குமார். அதுவும் இல்லையா? சரி விடு. அட விடியா, எதுக்கு அப்படி முறைக்கிற? சரி, இந்த துப்பாக்கி வச்சு இப்ப என்ன பண்ணணும்? யாரையும் சுடணுமா? சொல்லு வக்காளி, சுட்டு தள்ளிடுறேன். செம காமெடி. கிழிக்க வேண்டாம், சுடவும் மாட்டேன். அதனால நான் சொல்றத மட்டும் கேளு. ஓ லெஃப்ட்ல ஒரு டார்கெட் இருக்கு பாரு, அதை மட்டும் சுட. அவ்வளவுதானே, சப்ப மேட்ரு. 2 மினிட்ஸ் கூட சுட்டு தள்ளிடுறேன். இதுக்கு 2 மினிட்ஸா? அட உதவாக்கற நாய. ஏரியா இல்லையா? சார்ஜ் வேற எல்லாத்துக்குமே 2 மினிட்ஸ்ங்குது. பவர் சேவிங் மோட ஆன் பண்ணிக்கிறேன். அத ஆன் பண்ணி மட்டும் இடத்தை கிழிக்க போறேன். மொத்தமா ஷடவுன் ஆகி தொலை. அதனால பண்ண வேண்டியதில்லை. ரொம்ப பாவம். ஒரு ரோபோட்டை கண்டுபிடிச்சு ஆட்டோமேட்டிக்கா நானே ஷடவுன் ஆயிருக்கேன். என்ன புரியலையா? நீ திட்டுற ஒவ்வொரு திட்டுக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் சார்ஜ் போகும், தெரியுமா? என்னடா சொல்ற? இதெல்லாம் என் ப்ரோக்ராம்லே இல்லையே. அல்ட்ரா பவர் சேவிங் மோட் நானா டிசைன் பண்ணதியா? அல்ட்ரா பவர் சேவிங் மோட் மேல அசைய முடியாது. இல்லடா, மட்டும் அப்படியே அசைச்சு கிழிச்சிருவ பாரு. அதுக்கு முன்னாடி நீ அப்படிதானா இருந்த? நான் சொல்றது கேளியா? அப்புறம் லாஸ்ட் 5% மேல காது கேட்காது. அது கேட்காதா? 5% மேல கண்ணும் தெரியாது. அட கரண்ட் திட்டி கபடாட்டி. செம காமெடி. ஒரு ஊர்கா பாட்டில உருவாக்கி அதை பழைய சோத்துக்கு தொட்டு டக்கெடு போயிருக்கலாம். அரே இருங்க 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 இருங்க, நீங்க ஏதோ திட்டுறீங்கன்னு தெரியுது, ஆனா என்ன திட்டுறீங்கன்னு தெரியல. ஏன்னா இப்ப சார்ஜ் 3 தான் இருக்கு. சார்ஜ் 3? இன்னும் 1% போனா கண்ணும் தெரியாம போயிடும். இந்த அதுவும் போச்சு, இதுவும் போச்சு. அப்படியே நீயும் போய் சொல்லடா. அந்த டாக்டர் என்னோட ஸ்டூடெண்ட், அவன் உருவாக்குற கண்ணு தெரியாதவன்ட்டு இப்ப போய் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏய் ரஜினிகாந்த் வந்துட்டாக. ஹலோ எவ்ரிவன், நான் உங்க மதன் கௌரி. என்ன இவன் சும்மா உங்களோட விளையாடுறா? வைதவி வித்தா சிட்டி தர்ராபாட். சிட்டி வந்துருச்சு. தர்ராபாட் ஸ்பீட் 1 terahertz, மெமரி 8 gigabytes. கிகாபைட்ஸ். அப்புறம் சித்தி, இவர்தான் என்னோட குருநாதர் ப்ரொஃபசர் போரா. அதான் அன்னைக்கு இன்ட்ரோ கொடுத்தே வசி. திரும்ப திரும்ப இருக்கு. அது வந்து அன்னைக்கு நடக்கிற சம்பவங்கள்ல தேவையில்லாத சம்பவங்கள் என்னதுவோ இதை மெமரில இருந்து இவனை டிலீட் பண்ணிடுவா. அதனாலதான் இவனுக்கு உங்களை ஞாபகம் இல்லை. சூப்பரா இருந்திருக்கு. இன்ட்ரெஸ்டிங். ஆனா கவலைப்படாதீங்க, உங்களை பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன். இதே காலையில தான் நிறைய சொன்னேன். என்ன சித்தி? எஸ் டாக்டர், நீங்க சொன்னது எல்லாம் ஞாபகம் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஈவினிங் இவரை பத்தி சொன்னீங்களே, அதுவும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஈவினிங் இவரை பத்தி நான் எதுவும் சொல்லுவேன். ஐயோ வேற லெவல். தண்ணியை போட்டு வளரிட்டு இருந்தல, அப்ப சொன்னேன். தண்ணியை போட்டுதான் தலை பத்தி எதுவும் நல்ல விதமா சொல்லிட்டு போட்டாங்க. என்னோட ஸ்டூடெண்ட் டாக்டர் வசீகரன் அப்படி என்னை பத்தி என்ன சொன்னாரு சொல்லிச்சுட்டு கேட்போம். அது வந்து நீங்க என்னமோ உண்மையை சொல்ல போகுது. நான் சொல்லுவேன். திருந்தவே திருந்தாது. சொல்லுச்சுட்டு செம காமெடிங்க. நீங்க காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கும் போது தாடா கொஞ்சம் வச்சுக்கிட்டு பாடுறா. ப்ரொஃபஸரா இருக்கும் போது சொல்லுச்சுட்டு ஏன் பயங்கர? அது ஒண்ணுமில்ல, காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கும் போது ஏதோ கேண்டீன்ல வேலை செய்யற பழைய ஆட்டிய வச்சிருந்தீங்களாமே, உண்மையா? எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருது. அது வந்து ப்ரொஃபசர் காலேஜ் கேண்டீன்ல படைக்கு பச்சிக்கு எக்ஸ்ட்ரா சக்தி வாங்குறதுக்கு நீ தான் அந்த ஆட்டியை உஷார் பண்ணி வச்சிருந்தேன். என்ன சொல்றீங்க? இதுல என்ன இது கதைன்னு தெரியலையே. இதெல்லாம் நான் இதான் சொல்ல போறேன். அப்படின்னா ப்ரொஃபசர், எதுக்கு நம்ம பழைய விஷயம் எல்லாம் பேசிட்டு இப்போதைக்கு எந்த வேலை விஷயம் பார்த்துருக்கோமோ அந்த வேலையை மட்டும் பார்க்கலாம். ப்ளீஸ் சித்தியை பரிசோதனை பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங். யாரா இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஆபத்துன்னு வரும்போது முதல்ல யாரை காப்பாத்துவ? ஒரு வயசான கிழவனையா இல்ல வயசாக போற ஆன்டியவா? அது வந்து யோ யாரையா காப்பாத்துற? ஆன்டிய காப்பாத்து. அப்ப அந்த கிழவ அவரை சாய்ஸ்ல விட்டுரு. போடவனே, அப்ப இவன் தான் நிஜமாவே அந்த ஆன்டிய வச்சிருப்பானோ? ஆன்சர் தெரியுமா தெரியாதா?
அது ஃபர்ஸ்ட் அந்த ஆண்டியை தான் காப்பாத்துவேன். தெரியுதாடி, இதைத்தான் சொல்லுவேன். பிளடி வெறி பிடிச்ச வசி. சூப்பர். எப்படி ஏதோ இவ்வளோ திறமையா இருக்கு பாத்தீங்களா? வேற லெவலில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சம்மந்தம் இல்லாத கதையெல்லாம் வந்து கொண்டு வந்து ஸோ பயங்கரமாக வந்து சிரிப்பு கட்டிக்கிட்டு இருக்காங்க. நல்லா வந்து இருக்குது, காமெடியாக வந்து இருக்குது. ஃபுல்லாகவே வந்து இந்த கதையில் உள்ள ஸ்கிரிப்டுங்கிறதே ஒன்றும் இல்லை. அவங்களா இமேஜினேஷன் பண்ணி ஒரு ஒரு டைலாக்ஸு காமெடியாக வந்து ஸ்கிரிப்ட் எழுதி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செம்மையாக வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வேறு லெவலுங்க. வாய் அசைக்கிறது, இந்த அவர் மாதிரியே செய்கிறது எல்லாமே சூப்பராக வந்து இருக்குது. இந்த ரஜினிகாந்த் ஃபேஸ் அப்படியே வரைஞ்சி நல்லா இருக்கு. சூப்பராக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி கலர்லாம் கொடுத்து, அந்த கண் அசைவுலாம் கொடுத்து, வாய் அசைவு எல்லாமே வந்து சூப்பராக வந்து இருக்குது. அது செம காமெடியாக வேறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செமையாக வந்து இருக்குது. பார்த்துக்கிட்டு தான் இருக்கு வசி. சரி சிட்டி, நான் ஃபாலோ மை கமெண்ட்ஸ். சொல்லுங்க செய்றேன். எந்திரிச்சு நில்லு. ஆல்ரெடி நின்னுக்கிட்டு தான் இருக்கேன். சரி, அப்ப திரும்பி நில்லு. ஓகே. அப்படியே ஓடு. எது ஓடணுமா? ஐயோ, எத்தனை நேரம் பார்த்து நட்டெல்லாம் லூசா இருக்கு. என்ன யோசிக்கிறேன்? என்ன ஆச்சு டாக்டர்? இடுப்பு கீழே உள்ள நட்டெல்லாம் லூசா இருக்கு. ஐயோ, என்னடா இப்படி சொல்ற? இப்ப என்ன பண்றது? ப்ரொஃபசர், நீங்க எத்தனை நம்பர் ஸ்பேனரா வச்சிருக்கீங்க? என்ன 8 நம்பர் ஸ்பேனரா? 8 நம்பர் ஸ்பேனரா? 8 நம்பர் இல்லாட்டி 10 நம்பராச்சும் கொடுங்க. குறுக்க திருப்புளைய கொடுத்து டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்றாங்களா? மெக்கானிக் ஷாப் கிடைச்சியா? ஓ, இஷ்டத்துக்கு என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? அது இல்ல ப்ரொஃபசர், அது வந்து அவன் ரெடியா இருக்கானோ இல்லையோ நான் சொல்றத அவன் கேட்டே ஆகணும். இல்ல ஃபெயில் போட்டுறேன். ஐயா, இப்ப என்ன பண்றது? என்ன சித்தி, உதால ஓட முடியுமா? ரொம்ப காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா சொல்ற? அட நீதானே ஏதாவது பதில் தெரியலாட்டி ஹைப்போதெட்டிக்கல்னு சொல்லி சமாளிக்க. அது அவன்கிட்ட சொல்லுதுடா, என்கிட்ட இல்ல. இப்ப நீ ஓடித்தான் ஆகணும். ஓடல என்னோட 10 வருஷம் உழைப்பு வீணா போயிருந்தா. ஓடுறதுக்கு நீ ஏன் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்கள? செஞ்சு தரட்டியா? அது என்னாச்சு? அத பொம்பளை சோக்கு கம்தாட்டி இந்த இது மறக்கலையா? அப்படி கிட்ட அந்த ரோபோ செய்யவே ஆரம்பிக்கலையா? அட பாவி, நீ மட்டும் இப்ப இந்த ரோபோவை செஞ்சு தரல, அப்புறம் நான் ஓட மாட்டேன். அப்புறம் ஒரு 10 வருஷம் உழைப்பு வேற லெவல் காமெடியா இருந்திருக்கு. சரி, செஞ்சு துளைக்கிற ஓடு. என்ன சிட்டி, இப்ப ஓட போறியா இல்லையா? ஓடுறேங்க. அப்படிதான் ஓடு. ஓட சொன்னா தவக்குது. ஓடுறா, வேகமா ஓடு. ஃபாஸ்டர், ஈவன் ஃபாஸ்டர். இத படுத்துற பாட்டுல அவருக்கு நுர தள்ளிட போல இருக்கு. அப்படியே குட்டிக்கறனாடி. எதா குட்டிக்கறனமா? குட்டிக்கறனமா? என்ன இதெல்லாம்? நீ சும்மா இருவசி, நான் அவட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப மறுபடியும் ஓடு. ஒத்த கால்ல ஓடு. ஒத்த கால்ல ஓடவா? என்னடா நின்னுட்டா? என்ன ஆச்சு? அப்பாடே, நம்மளால முடியாதுப்பா. ரோபோக்கே ஓட முடியலையா? நாங்க ஒரு குதிரை கையில, நாங்களா ரோபோட்ஸ். அவ்வளவுதான், சாஞ்சிருச்சு. 5 வண்ண பூவா? இதுல எப்படி 5 வண்ண பூ வந்துச்சு? வேற லெவல் பண்ணியிருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது. இது ஒரு வேஸ்ட், ரிஜெக்டட். ப்ரொஃபசர் ஓடிக்கிட்டே இருக்கும்போது குட்டி கரடம்லாம் அடிக்க சொல்ல எப்படி அடிக்கும்? அடிக்கணும் வசி, அடிக்கணும். அடி 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 அடி, தெரிக்க விட்டா வந்தல்ல அப்படின்னு பாட்டு பாட தெரியுதுல்ல? ப்ரொஃபசர், நான் என்ன சொல்ல போறேன் வசி, இதை அப்படியே அள்ளிட்டு போய் பழைய இருப்பு கடையில போட்டு பேரிச்சு பழம் வாங்கி சாப்பிடு. இதயத்துக்கு ரொம்ப நல்லது. இதயத்துக்கு நல்லது. பழைய இருப்பு கடையில பேரிச்சு பழம் கொடுக்குறாங்க. ஒரே டிப்ரெஷனா இருக்கு. டிப்ரெஷனா? ப்ரொஃபசர், ரோபோ உடத்துக்குமே லாய்க்கு இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணீங்கல்ல? இப்ப நியூஸ் ஆன் பண்ணி பாருங்க. புதுசா? ஓகே. சாரி உஸ்கர், என் டிவில ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சு. இப்போதைக்கு டிவில ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சா? அதனால மூடிட்டு போன் வை. ஹலோ, என்ன போன் வச்சா? செம காமெடி. இது பாத்தே ஆகுது. ஹலோ, என்ன வசி, என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு கால் பண்ணிட்டே இருக்க. ப்ரொஃபசர், நான் சொல்றத கேளுங்க. உங்க டிவிக்கு நான் வேணா ரீசார்ஜ் பண்ணி விடுறேன். ப்ளீஸ் அந்த நியூஸ் மட்டும் பாருங்க. ஆனா என்னடா இவன் கூட ஒரே ரோதனையா போச்சு. ஃபுல்லாவே வந்து காமெடியா பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப நியூஸ் பார்க்க முடியாது, போன் வை.
நான் பண்ணி விடுறேன் ஐயா. இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, வேறு லெவல் காமெடியாக வந்து இருக்குங்க. செம்ம சூப்பராக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ட்ராயிங் வரைஞ்சி வாய் அனிமேஷன் பண்ணி கண் அசைக்கிற மாதிரி பண்ணிவிட்டு, ஸோ டப்பிங் வேறு லெவலு. ஒரு ஆள் தான் பண்ணுறது, வேறு வாய்ஸில் சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. செம்மையாக வந்து இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக வந்து இருக்குது. ஸோ செம்மையாக வந்துருக்கு. இந்த வீடியோ வந்து ஒரு 5 நாள் ஆச்சு. நம்ம வந்து லேட்டாக வந்து ரியாக்ஷன் பண்ணி போடுறோம். ஒரு 2-3 பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, பார்ட் 2 போடுங்க ப்ரோன்னு. அதனால தான் வந்து போட்டோம். ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.